ஹிமாலயாஸில் சீ லெவல்லேருந்து சுமார் 5020 மீட்டர், அதாவது 16,470 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு பனிப்பாறை ஏரி தான் இந்த ரூப்குண்ட் லேக். வெறும் 3 மீட்டர் ஆழம் மட்டுமே கொண்ட இந்த ஏரி ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறனால ஃப்ரோசனாக தான் இருக்கும். சம்மரில் ஸ்னோ மெல்ட் ஆகிறப்போ நிறைய எலும்புக்கூடுகளை பார்க்க முடியுது. அதனால தான் இந்த லேக்கை ஸ்கெலிட்டன் லேக்னு அழைக்கிறாங்க. 1942 நந்தாதேவி நேஷனல் பார்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இந்த ஏரியா கடந்து போகும்போது மனித எலும்புக்கூடுகள் இருக்கிறத கவனிச்சு ஷாக் ஆகிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிருக்காரு. உடனே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி குவியலாக 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்குதுன்னா ஒருவேளை இந்த இடம் ஒரு பேட்டில் ஃபீல்டாக இருந்திருக்குமோன்னு ஆரம்பத்தில் நினச்சிருக்காங்க. பட் அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. இல்லை ஒருவேளை கொடிய நோயால் இறந்தவங்களை எல்லாம் இங்கே புதைச்சிருப்பாங்களோன்னு ஒரு கருத்தும் இருந்தது. ஆர் மேபி ரிலீஜியஸ் பில்கிரிம்ஸாக இருக்கலாம்னு சிலர் சொன்னாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஜப்பான் படை வீரர்களால் கொல்லப்பட்ட வீரர்களோட எலும்புக்கூடுகளாக இருக்கலாம்னு சில ரிசர்ச்சர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. வேறு சிலர் இந்த எலும்புக்கூடுகள் ஸ்னோ ஸ்டாமில் மாட்டி இறந்து போன வீரர்களோட ஸ்கெலிட்டன்ஸாக இருக்கலாம்னு சொன்னாங்க. 2019 அகைன் இதை பற்றின ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. அங்கிருந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே வேறு ரீஜியன், வேறு காலகட்டங்களை சேர்ந்த மனிதர்களோட தான் இருந்திருக்கு. 800 AD, 1800 AD, சிலது 18th century அப்படின்னு வெவ்வேறு பீரியடில் வாழ்ந்த மனிதர்களோட ஸ்கெலிட்டன்ஸாக இருந்திருக்கு. இவ்வளோ கண்டுபிடிச்சவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இங்கே வந்திருக்குன்னு மட்டும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையாம். அந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்காக வர டூரிஸ்ட்லாம் எலும்புக்கூடுகளையும் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். இப்போ இந்த இடம் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சான்.